ஸ்வேதாஸ் கிச்சனில் மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் தனியா, 2 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் மிளகு, 4 காஞ்ச மிளகா சேர்த்து எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்துக்கணும். இந்த நேரத்தில் 1 கப் தேங்காய் துருவலையும் சேர்த்து லைட்டாக வறுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ 200 கிராம் மஷ்ரூமை நான் பொடியாக நறுக்கி எடுத்துருக்கிறேன். இப்போ அதே கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 2 பட்டை சேர்த்துக்கணும், 3 பச்சை மிளகாய் சேர்த்து பொரிஞ்சதும் நறுக்கி வச்சுருக்க 2 வெங்காயம், 2 தக்காளியும் சேர்த்து கருவேப்பிலை சேர்த்து வதக்கணும். நல்லா வதங்கினதும் ஏலக்காய் தூள் இல்லைன்னா முழுசாக இருந்தாலும் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு மஷ்ரூமையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விடும். அந்த நேரத்தில் அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து ஒரு கிரேவி பதத்துக்கு வரும். இதை ஒரு 15 மினிட்ஸ் நம்ம கொதிக்க விட்டோன்னா மஷ்ரூம் கிரேவி ரெடி.